ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கிங்க. மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்தி நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கின கடைசியில் அதோட ஒரு 2 தக்காளி பழமும் கட் பண்ணி அதோடையே சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அதோடைய பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட மசாலா சேர்த்திக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கிறேன். அது சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கின கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஆறின கடைசியில் நைஸாக நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா அதோடு சேர்த்தி நல்லா வதக்கிடலாம். அது வதங்கின கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் அதோடையே சேர்த்திடலாம். ஒரு 2 நிமிஷம் சிக்கனை அந்த எண்ணெயோட 2 நிமிஷம் வதக்கிட்டோன்னா நல்லா இருக்குங்க. இப்போது நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை அந்த சிக்கனோடையே சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லாக் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு திருப்பி ஒரு